இப்போ மகாராஜா பாக்குறீங்க, அது எப்படி ஒரு நல்ல படமோ அது மாதிரி இது ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கண்டென்ட். லவ் ஸ்டோரி அப்படிதான் போகுது, ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் தான். ஒன்னு நடக்கும், அடுத்து வேற ஒன்று நடக்கும், வேற ஒன்று, அப்படியே அந்த லேயருக்குள்ளேயே போகும் படம். ரொம்ப அதுதான் மகிழ் திருமேனி சார் 6 அறிவை பயன்படுத்தி எடுத்திருக்காரு, அப்படிதான் சொல்லணும். இல்ல எனக்கு இந்த படம் பிடிக்கல, தயவுசெய்து மதகஜராஜா போய் பாருங்க, புஷ்பா 2 பாருங்க. கையை கட்டி போட்டா போய் சங்க கடிக்கிறத ரசிங்க. இதை கையை கட்டி போட்டா ஒருத்தன் லாஜிக்கோட 6 அறிவோட பண்றானா, அது ஒரு நல்ல படம். நீங்க நல்ல சினிமா பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அனிருத் மாஸ் பண்றாரு, அஷிஷோல் பண்ற மாதிரியே பண்றாரு. த்ரிஷா எவர் கிரீன் யா பழைய மாதிரியே தான் இருக்கு. 2 பேர் கம்போ செமையா இருந்தது. படம் மூவி சூப்பர், பார்க்கலாம். படத்துல மைனஸ் பெருசா எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஆனா படம் ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்கும் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படம், ஒரு சண்டை, பயங்கரமான சண்டை, மாஸ் டைலாக், ஒரு சாங்கு அப்படிலாம் எதுவுமே இல்லாம சீன்ல இருந்தே ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. அப்படில இருந்தே ஸ்டோரி சொல்லும் போது தான் ஒரு சில பாட்டு கூட, அந்த சாவடிக்கா பாட்டு கூட அப்படிதான் வருது. படம் முடியும் போது தான் கிளாப்ஸ். இன்டர்வல் ஆரம்பிச்சது, படம் சைலண்டா அப்படியே சைலண்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா போக ஆரம்பிச்சிச்சு. கிளைமேக்ஸ்ல கிளாப்ஸ் வந்துட்டு கடைசியாக படம் முடியும் போது கிளாப்ஸ்.